அனைவருக்கும் வணக்கம். நமக்கு கடவுள் மேலே எப்போ ஆத்திரமும் கோபமும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, அவர் இவ்வளோ கொடுமைக்காரரா, கொடூரமானவரா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் நமக்கு நிறைய வரும். அப்போது அந்த நிமிஷமே அந்த நொடியே பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கடவுள் நம்பிக்கைங்கிறதே போயிடும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு நடந்த பெரிய விமான விபத்தில் எத்தனையோ அப்பாவிகள் குடும்பத்தை தூக்கி சுமக்கிறவங்க பலர் தங்களுடைய கடமைகள், கனவுகள் இதெல்லாம் சுமந்துக்கிட்டு அஹமதாபாத்லேருந்து லண்டன் நோக்கி போகிறாங்க. கிளம்பி அடுத்த 25 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் அவ்வளோ பேரும் இறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சம்மந்தமே இல்லாத சில பேரும் பார்த்திங்கன்னா, இந்த ஹாஸ்டலில் இருந்த மருத்துவ மாணவர்கள் அவங்களும் இறந்துடுறாங்க. குழந்தைகள், பெரியவங்க, மொத்த குடும்பமும் அதில் ட்ராவல் பண்ணுறாங்க. மொத்த குடும்பமும் இந்த இதில் இறந்துடுறாங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா, ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தர் லண்டனில் வேலை பண்ணுறவர் 5-6 வருஷமாக அவங்க ஒய்ஃப் குழந்தைகளோடு இங்கே ராஜஸ்தானில் இருக்காங்க. டாக்டர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மொத்தமாக லண்டனில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளோட குழந்தைகளோட அந்த லேடி டாக்டர் வேலையும் ராஜினாமா பண்ணிட்டு அவங்க கணவரோட குழந்தைகளையும் கூப்பிட்டு போகிறாங்க. மொத்தமாக 3 குழந்தைகள், மொத்தமாக 5 பேருமே பார்த்திங்கன்னா அந்த இதில் ஆக்சிடெண்ட்டில் மொத்தமாக எல்லாருமே இறந்துட்டாங்க. அந்த ஃபேமிலியே போச்சு மொத்தமாக. கவர்மெண்ட்டு இல்லைனா அந்த விமான கம்பெனி 1 கோடி கொடுக்குறோம், 2 கோடி கொடுக்குறோன்னு சொன்னாலும் யாருக்கிட்ட கொடுப்பாங்க? அந்த பணத்தை வச்சுக்கின்னு என்ன பண்ண முடியும்? போன உயிரை பணத்தை வச்சு திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி நேரங்களில் தான் பார்த்திங்கன்னா, கடவுள் ஒருத்தர் இருக்காரா இல்லையாங்கிறதே பெரிய இதாகிடும். இந்த மாதிரி அதாவது அதில் பயணம் பண்ண ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்டு, எதுக்காக அவங்க போகிறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளை அறியாமலே நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு துக்கம் நம்மளை அது நமக்கு நம்ம இரத்த சம்மந்தம்லாம் இல்லாட்டா கூட பார்த்திங்கன்னா, எப்படியா இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு துக்கம் அப்படியே நமக்கு தொண்டையை அடைக்கும். அந்த மாதிரி ஒரு இதை நேத்திலேருந்து நிறைய பேர் அனுபவிச்சிட்ருப்பாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நம்ம இந்த நேரத்தில் நம்ம இன்னொன்று நினைப்போம், எத்தனையோ அயோக்கியங்க இருக்காங்க. ஊழல் பண்ணுறவன், அடுத்தவனை லைஃபை கெடுத்து முன்னேறி வரவன், திருடுறவன், எவ்வளவோ ஊழல் பண்ணி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை, மக்களை ஏமாற்றி அடுத்தவன் வயிற்றில் அடித்து சாப்பிட்றான். அவங்கெல்லாம் கூட்டமாக இந்த மாதிரி சாக மாட்டேங்கிறான், நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கோபம், ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கும் வரும் கண்டிப்பாக.